இறைமகனேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய இறை வார்த்தையை கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றீர். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளை உம்முடைய பாதத்திலே தந்து நாங்கள் இந்த நாளை ஆரம்பிக்கும் போது உம்முடைய அருள் பிரசன்னம், அருள் கரம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். இந்த இறை வார்த்தையின் ஆற்றல் எங்களை நிரப்பட்டும், எங்களை வழிநடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை எசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 இறை வார்த்தைகள். எருசலேமே எழுந்திரு, எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவும், ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். எழுந்திருங்கள், எழுந்து ஒளி வீசுங்கள் என்று கடவுளிடமிருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைக்கின்றது. நீங்கள் முடங்கி கிடக்க வேண்டியவர்கள் அல்ல. பிரச்சனைகளில், துன்பங்களில், கண்ணீரில், கடன்களில் மூழ்கி போய் முடங்கி விடுவதற்காக கடவுள் உங்களை படைக்கவில்லை. மகிழ்ச்சியாய் இருக்க, இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருப்பதற்கு உங்களை கடவுள் படைத்திருக்கின்றார். எனவேதான் சொல்லப்படுகின்றது, எழுந்திரு, எழுந்து ஒளி வீசு. ஆண்டவரின் மாட்சியாகிய இறைவார்த்தை உன்மேல் வரும்போது நீ ஒளிர்வாய். இறைவார்த்தை ஒளி உன்னில் வரும்போது வாழ்வு ஒளிரும். இந்த உலகத்தில் இருள் உண்டு, காரிருள் வந்து மூடும். ஆனால் எந்த மனிதனிடத்தில் இறை வார்த்தை இருக்கின்றதோ அந்த இறை வார்த்தை ஒளியை அவர் பிடித்து கொண்டு உலகில் உள்ள இருளை சந்திக்கும் போது ஒளி இருளை வெல்லும். எனவே இந்த நாளிலே கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி, ஒளி தோன்றியுள்ளது, அதை நாம் கண்டடைய வேண்டும். அந்த கண்டடைகின்ற ஒளிதான் நமக்கு மாட்சி, அதில் தான் ஆண்டவரின் மாட்சி இருக்கின்றது. அதுதான் நம்மில் நிறைய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது கண்டிப்பாக இருள் உண்டு, தீமைகள் உண்டு, துன்பங்கள், துயரங்கள் உண்டு. அவற்றையெல்லாம் சந்திப்பதற்கான சக்தியும் ஆற்றலும் இறை வார்த்தை என்று நமக்கு தருகின்றது. அது நமக்கு ஒளியாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கின்றது. எனவே ஆண்டவரே நம்மீது எழுந்தருள்வார். இறை வார்த்தையின் மூலமாக நம்மில் எழுந்தருளுகின்ற கடவுளின் மாட்சி நம்மில் தங்கும். இந்த இறை வார்த்தை நம்மில் நிறைய இன்று நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.